வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஜெம் பக்தி சேனலுடைய நேயர்களே, உலகளாவிய தமிழ் அன்பர்களே, அனைவருக்கும் எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க என்று சொல்லி இன்றைய நாளில் சுதந்திர தினத்தை பற்றி பேசுவோம். சுதந்திரம் என்பது ஒரு பொதுப்படையான வார்த்தை, மிக உயர்ந்த வார்த்தை, எல்லோரும் உச்சரிக்க வேண்டியது, எல்லோரும் அனுபவிக்க வேண்டியது. சுதந்திரம்னா அது நாட்டுக்கு மட்டுமானா, எனக்கும் சுதந்திரம் வேணும், உனக்கும் சுதந்திரம் வேணும், என் பிள்ளைக்கும் சுதந்திரம் வேணும், என் மனைவிக்கும் சுதந்திரம், எல்லாமே அப்படி சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கிறது தான் சுதந்திரம். ஆனால் நாம் பேசுறது வீட்டை பற்றிய சுதந்திரம் அல்ல. வீட்டிலிருந்து சுதந்திரம் புறப்பட்டால்தான் நாடு சுதந்திரம் அடையும். அந்த ஒற்றுமை பலம். இந்த சுதந்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த நாடு, நம்முடைய மக்கள், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வலிமை, அறிவு, ஆற்றல் அத்தனையும் அந்நியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டது. அடிமைப்படுத்தி நம்மளாம் சும்மா இருந்தோம்னா அப்போ அந்த அறிவும் ஞானத்தையும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தோம். அதனால் வந்த விளைச்சல்களை, வருமானத்தை அவர்கள் நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுதான் சுதந்திரம். அப்போ அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒருத்தர் போராடினா முடியுமான்னா இல்லை. எண்ணில் அடங்காத சொல்லவே முடியாது அத்தனை தியாகிகள் பிறந்த மண், அதுலேயும் நம்முடைய தமிழ் மண் அதுக்கு ஒரு படி மேலே. எப்படி வங்கதேசத்தில் திரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறந்து ஒரு விவேகானந்தரை உருவாக்கி, சுபாஷ் சந்திரபோஸ் என்ற ஒரு வீர தலைவர்களை உருவாக்கி இந்த நாட்டுக்கு கொடுத்தாங்களோ, அதே போல இங்கே நமக்கு தெரிந்த சில விஷயங்கள் யாருன்னா, மகாகவி பாரதி, சுப்பிரமணிய சிவா, இப்போ நமக்கு கொண்டாடிட்டு இருக்குமே முத்துராமலிங்க தேவர், இவங்கெல்லாம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த சுதந்திரத்துக்கு எப்படி போராடினாங்கன்னா, ஆயுதம் கொண்டு அல்ல, தன்னுடைய சொத்து, சுகம், மனைவி, மக்கள் அத்தனை பேரையும் துறந்து தன்னைத்தானே அழித்து கொண்டு வருத்தி கொண்டு அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள். சுதந்திரன்றது ஏதோ கடையில் போய் வாங்கிட்டு வரல, இல்லை பணம் கொடுத்து வாங்கிட்டு வரல, ஏதோ பக்காந்து போய் சமாதானப்படுத்தி வாங்கலை. அந்த சமாதானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அந்த ஆங்கிலேயர்கள். வீரபாண்டி கட்டபொம்மன் பார்த்துருப்பீங்க சினிமாவில். இப்படி கப்பலோட்டி தமிழன், நம்மளை சுற்றி இத்தனை தியாகிகள். யாருக்காக? நமக்காக, நம் மண்ணுக்காக, நம் தேசத்திற்காக, நம் உயிருக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக இத்தனை பேர்கள் தியாகம் செய்திருக்கிறாங்க. போர், இரண்டாம் உலக போர் வருதுன்னா அந்த நேரத்தில் இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய ஒரு வீரர் யாரு? சுபாஷ் சந்திர போஸ். எல்லாருக்கும் தெரியுன்றதுனால அந்த விஷயத்தை சொல்றேன். இந்த சுபாஷ் சந்திர போஸ் அவருக்குள்ள அறிவும், ஆற்றலும், வீரமும், இந்த தேசபக்தின்றது என்னன்னா, தெய்வ பக்தியும் தெய்வீக பக்தியும், தேசபக்தி ரெண்டு ஒன்னா இருக்கணும். ஒரு மனிதனுக்கு ரெண்டு கண் இருக்கிறது மாதிரி, ஒரு கண் தேசபக்தி, ஒரு கண் தெய்வ பக்தி. இது ரெண்டு இருந்தாதான் நீ மனுஷன். அதில் என்ன ஒன்று குறைஞ்சாலும் நீ முடவன், பார்வையற்றவன். தெரியுதா? அந்த ஞானம் யார் கொடுத்தாங்கன்னா, அந்த சுபாஷ் சந்திர போஸை விவேகானந்தர் தேடி வரார். நம்ம போய் எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்துடணும், விவேகானந்தர்கிட்ட போய் சேர்ந்துடலான்னு. அவங்க ரெண்டு பேரும் கலந்து பேசுகிறப்போ விவேகானந்தர் சொன்னார், சுபாஷ் சந்திர போஸ், நீங்கள் ஆன்மீக வழியில் செய்ய வேண்டிய விஷயங்களை போர்க்களத்தில் நின்று உரிமையோடு போராடி இந்த நாட்டுக்காக செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு தான் அவருடைய அறிவுரையை கேட்டு தான் அவர் போய் மிலிட்ரி ஆர்மியில் போய் சேர்றார். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் உலகளாவிய விஷயங்கள். வெறும் தனி மனிதனாக சென்று அந்த ஆப்பிரிக்காலாம் போயிட்டு அங்கே போய் தனி படைகளை உருவாக்கி அந்த படைகளை இந்தியாவுக்கு கொண்டு, ஒரு தனி மனுஷன் போய் வெளிநாட்டில் போய் படையை உருவாக்க முடியும் பாருங்க. தனி மனிதன் போய் தன் உணவை தனக்கே தேடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வரலாறு, சரித்திரம் படிங்க. தயவு செய்து குழந்தைகளே, நம் தாய் தந்தைகள் மறந்திருக்கலாம், நீங்கள் மறக்க வேண்டாம். இந்த தேசியத்தை, இந்த தெய்வீகத்தை உணருங்கள். எத்தனை தியாகிகள்
அவருடைய சண்டை காட்சியெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். ஒரு தனிப்பட்ட வீரர் இத்தனை சோல்ஜர்கள், அதாவது போர் வீரர்களை உருவாக்க முடியுமா? வெளிநாட்டிலிருந்து அணி திரட்ட முடியுமா? அப்படி திரட்டி கொண்டு நம் நாட்டை காப்பாற்ற முடியுமான்னா அது ஒரு பெரிய மாயாஜாலம். எப்படி கண்ணன் பிறந்து கோகுலத்தையும் இந்த உலகத்தையும் காத்தாரோ, எப்படி ராமர் பிறந்து அயோத்தியில் பிறந்து நாட்டை ஆண்டாரோ, அப்படி தெய்வீக வடிவமானவர்கள் தான் நான் சொல்லக்கூடியவர்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவேகானந்தர் இந்த இந்தியான்ற ஒரு மேப், இந்தியான்ற ஒரு வரைபடம் இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டினார்னா, ஆன்மீக வழியில் வீரத்துறை விவேகானந்தர் செய்த பணி சொல்ல முடியாது. சுதந்திரம் தானா வரல. இந்த சுதந்திரத்துக்கு பாடுபடுறதுக்காக என்ன பண்றாரு, அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் முக்தி அடைஞ்ச உடனே 16 சீடர்கள் எல்லாம் காசாயம் வாங்கி காவி கட்டிக்கிட்டு சன்னியாசியா இருக்காங்க. குருநாதர் மறைந்து விட்டார். இதை நம்மளாம் என்ன செய்யறதுன்னு தெரியலன்றப்போ ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து பிரிஞ்சுட்டு இமயமலையெல்லாம் போய் இமயமலையிலிருந்து கன்னியாகுமரிக்கு நடந்து வந்து இந்த நாட்டுக்கு என்ன நோய், இந்த நாட்டுக்கு என்ன தேவை, இந்த நாட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு சிந்தனையோடு நடந்தே வந்து கன்னியாகுமரி கடலில் குதித்து பாறையின் மேல் தவம் பண்ணி முழு ஞானத்தை பெற்று அங்கிருந்து கதை அமெரிக்கா செல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. தன்னுடைய தாய், வளர்த்த தாய், முழு இந்த உலக சக்தியான சாரதா தேவி விடை பெற்று வாழ்த்து பெற்று அமெரிக்கா போறாரு. அப்படி அமெரிக்கா போய் உலக மத மாநாடு, அது உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களுக்குள்ள ஜீனியஸ், அதாவது பெரிய பெரிய துறவிகள், மேதைகள், தலைவர்கள் வந்து அந்த மேடையில் இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 7000 பேர் இருந்ததா வரலாறு சொல்லுது அந்த அரங்கத்தில். அந்த அரங்கத்தில் நுழையிறப்போ நம்ம இந்திய நண்பர்கள் என்ன சொல்றாங்க, இந்த பையன் ஏன் இங்கே வந்தான், இவன் நம்ம பேரை கெடுத்துட்டு ஒம்பது தருத, இவனுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற அளவுக்கு முணுமுணுப்பு இருந்தாலும் எல்லா மதத்தினரும் பேசிக்கிட்டே வராங்க. அந்த மேடையில் கடைசியாக விவேகானந்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. விவேகானந்தர் மேடையை ஏறுகிறார், அந்த மேடையை அலங்கரிக்கிறார். அப்படி அலங்கரிச்சதுடனே பேச துவங்குகிறார். பயம், இத்தனை பேர் 7000 பேர் உட்காந்துருக்காங்க ஆளில், நம்ம என்னத்தை பேச போகிறோம்னு கண்ணு இருட்டிக்குது அவருக்கு. என்ன வார்த்தைகள் வரல, குருவை நினைத்து. அதனால்தான் ஆன்மீகத்தில் இந்த நாட்டுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி தேவையோ அதுபோல இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குருநாதர் தேவை. அந்த குருநாதரை பிரார்த்தித்தார். அந்த ராமகிருஷ்ணர் வாயிலிருந்து பேச ஆரம்பித்தார். சகோதரிகளே, சகோதரர்களே. அந்த வார்த்தை கேட்டதும் அந்த அமெரிக்க வாழ் மக்கள் 7000 பேரை கொட்டிய கைத்தட்டு இருக்க, அது அடங்கிறதுக்கு 3 நிமிஷம். விவேகானந்தர் கொடுத்த நேரம் 3 நிமிஷம், முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படி அதிசயம்னா, நம்ம நாடு எப்படி இருக்கு பாருங்க. அங்கெல்லாம் பேசுனா சீமான்களே, சீமாட்டிகளேன்னு ஆரம்பிப்பாங்க ஆங்கிலத்தில், அதற்கான வார்த்தைகள் ஆரம்பிப்பாங்க. ஆனால் சகோதரிகளே, சகோதரர்களேன்னு ஆரம்பிச்சார் பாருங்க. அந்த சகோதர சகோதரின்ற வார்த்தை 2 வார்த்தை தான். அந்த 2 வார்த்தையில் உலக உயிரினங்கள், உலக மனிதர்கள் அத்தனை மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து ஒரே கயிறில் கட்டி போட்டாரு. அந்த கட்டுக்கு அடங்கிதான் கைத்தட்டல் நடப்பட்டது. இன்னைக்கும் அந்த அரங்கம் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான வருடங்களாக அந்த அரங்கம் இருக்கிறது. அவர் சொல்லிய வார்த்தைகள், பொன்மொழிகளை அந்த மாடியில் ஏறும்போது படிக்கட்டுகள் இன்னும் அமெரிக்காவில் பதித்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விவேகானந்தர் பேசுறதெல்லாம் நாடு நாடு சாமியார், அவர் துறவி. ஆனால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தான் அவர் பிரார்த்தனை எப்பயும் உட்காந்து அபிஷேகம் பண்ணிட்டு பூஜை பண்ணி யாகம் பண்ணிட்டு இல்லை. விவேகானந்தர் நாட்டை பற்றி ஒன்று மட்டுமே சிந்தித்தவர். தேசத்தையே தெய்வமாக கருதியவர். இந்த தேசத்தில் வந்த மனிதர்கள் அத்தனை பேரும் புண்ணியவான்கள் என்று நினைத்தவர். எல்லா சக்தியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடங்கி இருக்கிறது உணர்த்தியவர். உன்னுள் எல்லாம் இருக்கிறது சொல்லுவார். அப்படிப்பட்ட பாரத தேசம், அந்த பாரத தேசத்துக்கு எப்படிலாம் போராடினாங்க, எத்தனை லட்சம் பேர் இறந்தாங்கன்னு தெரியாது. ஏதோ நாம பேச்சுவார்த்தை பண்ணி, சமாதானம் பண்ணி, சத்தியாகிரகம் பண்ணி வாங்கிட்டு. சத்தியாகிரகம்ன்றது அது ஒரு ஆயுதம். எப்படி போர்க்களத்தில் வாள், சூலம், அம்பு, கதை இப்படி போன்ற பல ஆயுதங்களை வச்சிருப்போம் இல்லையா,
அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தில் மகாத்மா காந்தி எடுத்தது ஒரு ஆயுதம். ஆனால் இன்னும் பல ஆயுதங்கள் சேர்த்துதான் அந்த ஆங்கிலேயரை வெளியேற்ற செய்தது. அந்த சுதந்திரம் கிடைக்காவிட்டால் நாம் இன்றைக்கு பெரிய படிப்பெல்லாம் போக முடியாது, பெருசாக சாதிக்க முடியாது. அப்படியே சாதித்தாலும் அவனுக்கு தான் அவங்க தான் வேலை செய்யணும், அவன் கொடுத்த சம்பளத்தை தான் வாங்கணும், நம்முடைய அறிவும் ஆற்றலும் அவன் வாங்கிக்குவான், அதில் வர்ற வருமானத்தை எல்லாம் அவன் இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். இந்த நாடு என்னைக்கு அழியாது, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் அந்நினைவை அகற்றாதென்னாரு. பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த பாரத நாடு. வார்த்தைகளா யோசனைங்கன்னா அந்த வார்த்தைக்குள் இந்த உலகமே கட்டுப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கும் நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய போராடிட்டு இருக்கோம். ஆனா பாரத நாடு நினைச்சா உலகமே பயப்படுற அளவுக்கு, உலகமே கௌரவப்படுற அளவுக்கு, உலகமே புகழ் கொண்ட அளவுக்கு இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு சுதந்திரத்துக்கு பின்னால். இன்று நடக்குது. பாகிஸ்தான் பார்த்தீங்க இல்லையா, வெறும் 3 நாள்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணி எவ்வளவு விஷயங்களை அழிச்சு உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சது இல்லையா அந்த பாரத நாடு. மோடின்றது இல்லை அரசியல் வச்சு பேசுறது வேற. ஆனால் இந்த நாட்டுடைய மனிதர்கள், நம்முடைய வீரர்கள், நம்முடைய ஞானங்கள், பெங்களூர்ல இப்போ ஏதோ ஒரு ஏவுகணை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுதான் அங்கே நடந்திருக்கு, வெளிநாட்டுக்கு கொடுக்கல. அதை அமைச்சுதான் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணியிருக்காங்க. நம்முடைய மக்களுடைய அறிவுகள், ஞானத்தை தேசத்திற்காக, தேசியத்திற்காக நீங்கள் செலவழிச்சிங்கன்னா, முதல்ல குழந்தைகள் என்ன பண்ணோம், சின்ன சின்ன வரலாறுகளை படிக்கணும். பாரதியார்ன்றது யாரு, அவர் எதுக்காக போராடினாரு. பாரதியாருக்கு பெண்ணியம்னு ஒன்று கொடுத்தது யார் தெரியுமா? விவேகானந்தருடைய சிஷ்யை அமெரிக்காலேருந்து நிவேதிதான் தன்னுடைய சொத்து சுதந்திரம்லாம் எடுத்து சரண்டர் ஆகி சிஷியர் ஆகிட்டா. நிவேதிதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் யாரு? விவேகானந்தருடைய தலைமை சீடை. அந்த அந்த பெண்கிட்ட பார்க்கறதுக்கு பாரதியார் போறாரு. ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ நீங்க மட்டும் தான் வந்தீங்களா, அவங்க மனைவி வரலையான்னு பாரதியாரை கேட்குறாங்க. பாரதியார் சொல்றது, இங்கெல்லாம் வர அளவுக்கு அவளுக்கு அறிவு பத்தாது அப்படின்னு. உடனே நிவேதினை சொன்னா, பெண்களை அவமதிக்காதீர்கள் உங்க தேசத்துல. யார் சொல்றது? வெளிநாட்டு பெண், விவேகானந்தரால் விவேகம் பெற்ற பெண் சொல்லி, அன்று முதல் அந்த சம்பாஷணைகளாக இருக்கட்டும், அன்று முதல் பாரதியாருக்கு பெண்ணுரிமை பற்றி பேச அறிவை கொடுத்தார். அந்த பெண்ணுரிமை பாடல்கள் தான் இன்னைக்கு நமக்கு உயிரூட்டி கொண்டிருக்கிறது, கல்வியாக பாடமாக நமக்கு அது அமைந்திருக்கிறது. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை என்றது மாதிரி பாரதியார் மகாகவி, கவி அல்ல மகாகவி. எப்படி பாரதத்தை மகாபாரதம் சொல்றோம், ஏன்னா அதுக்கு இணையானது ஒன்றும் இல்லை. மகாபாரதத்துக்கு இணையான ஒரு நூல் கிடையாது. அதில் இல்லாத கேரக்டர் இல்லை, அதில் இல்லாத குணச்சித்திரங்கள் இல்லை. அத்தனை விஷயங்களும் புகுத்தி ஆயிரம் கேரக்டர் உருவாக்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட அந்த மகா என்ற வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது? நமது பாரதியார், திருவல்லிக்கேணியில் வாழ்ந்தவர். எப்படி இருக்கு? எட்டயபுரத்தில் பிறந்தாலும் நம்ம சகோதரர், நம்ம திருவேலி அள்ளிக்கேணி குளக்கரையில் பக்கத்தில் தானே வாழ்ந்திருக்காரு. அவர் வீடு இன்னைக்கே இருக்கு. பிள்ளைகளே, சகோதரர்களே, ஒரு தடவை போய் பாருங்க. அந்த நினைவுகள், அந்த ஆற்றல்கள், அந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சா நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். உத்வேகம் வரும்போது நாட்டை பற்றிய சிந்தனை வரும். நாடு நல்லா இருந்தால் இந்த வீடு நல்லா இருக்கும். இந்த வீடு நல்லா இருக்கணும்னா நம்ம தேசியம் நல்லா இருக்கணும். இப்போ இந்த நாட்டுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள், நீர் பிரச்சனை இருக்கு, இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்குதான் ஒரு வார்த்தை, அது கூட பாரத, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வுனர். ஆனால் இந்த உணர்வுகளை இன்னைக்கு இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ, இளைஞர்கள், நாளைய எதிர்காலங்கள், நீங்க தான் இந்த நாட்டை ஆள போறீங்க, நீங்க தான் இந்த நாட்டுக்கு எல்லா விஷயத்தையும், நல்ல விஷயத்தெல்லாம் தரப்போறீங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் உயர்ந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த விஞ்ஞானத்தில் முதன்மையாக திகழ்கிறவர்கள் ஒரு காலத்தை வெளிநாட்டுக்காரன் தான் பெருசு. இன்னைக்கு அமெரிக்கா உயிரோடு இருக்குன்னா நம்முடைய இளைஞர்கள், பட்டதாரிகள், விஞ்ஞானிகள், அந்த சயின்டிஸ்ட்லாம் போயிட்டு அங்கே போய் உழைக்கிறாங்க. நம்முடைய அறிவுகளை அங்கே வித்துட்டு வரோம். நம்ம அத்தனை அறிவுகளும் நம்ம நாட்டுக்கு திருப்பி செலவு பண்ணோம்னா இந்த நாடு அமெரிக்கா அல்ல, அதை விட தாண்டி 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 வல்லரசுன்றதில் அதுக்கு மேலே ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிக்கும் நம்ம இந்திய நாடு. அதனால் இளைஞர்களுடைய பட்டங்களும் படிப்புகளும் அறிவுகளும் ஞானங்களும் விஞ்ஞானங்களும் இந்த சுதந்திரம் பெற்ற நாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா இனிமேல் அடிமையாகாது இருக்கும். நம்மை கண்டால் பயப்படுவார்கள். நம்மை அடிமைப்படுத்த இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்ற உணர்வோடு வளர வேண்டும் பிள்ளைகள்.
சரித்திரம் படிக்கணும். அதுலேயும் சிலருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கன்னா நீங்கள் அவர்களாக மாறுவீர்கள். இப்போ முத்துராமலிங்க தேவரை எப்படி கொண்டாடுறாருன்னா, அவருடைய வார்த்தை, விவேகானந்தர் வார்த்தை அவர் சொல்லுவார், தேசியம் தெய்வமும் ரெண்டு கண்கள். இது தமிழ்நாட்டில் விவேகானந்தர் சொன்ன வார்த்தையை முத்துராமலிங்க தேவர் சொன்னார். முத்துராமலிங்கர் எங்கே இருந்தாருன்னா, நான் சொன்னக்கூடிய சுபாஷ் சந்திர படையில் ஒர்க் பண்ணவர், வேலை செய்தவர். அந்த வீரம் எங்கேருந்து வருது? ஒரு பக்கம் விவேகானந்தர், ஒரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ். இப்படி படையெடுத்து நம்ம ஆட்களை ஊக்குவித்து வழிகாட்டி வகைப்படுத்தி அலங்கரித்தார்கள் இந்த நாட்டை. அதற்காக இது கதை இல்லை, இது வீர வரலாறு. எத்தனை தியாகங்கள் தெரியுமா? காந்தி கூட உப்பு சத்தியாகிரகம்லாம் பண்ணாரு. அந்த நேரத்தில் எவ்வளோ அடிபட்டாங்க தெரியுமா? கத்தி இன்றி யுத்தம் இன்றி வந்தது சுதந்திரன்றாங்களே, அப்படி அல்ல. பல பல உயிர்கள். அவங்களாம் யாரு? நம்முடைய அப்பாக்கள், நம்முடைய தாத்தாக்கள், நம்முடைய முன்னோர்கள், வேற யாரும் இல்லை, நம்முடைய உறவினர்கள். அப்படி நினைச்சு பாருங்க. நமக்கு இந்த மண் மேல ஒரு மகிமை தெரியும். இந்த மண் புனிதமான மண். எஜமான் காலடி மண் எடுத்துன்ற படத்துல பாடுறாங்க இல்லையா, அந்த மண்ணுக்கு தான் மரியாதை, எஜமானு கூட அந்த மரியாதை கிடையாது. அப்படிப்பட்ட மண். இந்த மண்ணில் விளையாதே இல்லை. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். எவ்வளவு வார்த்தைகள். திரைப்பட பாடல் இல்லை, இது அனுபவ பாடல். அப்படிப்பட்ட ஒரு நாட்டை காக்க ஒவ்வொருவரும் இந்த இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய வரலாறுகளை, அந்த தலைவருடைய வரலாறுகளை படித்து அவர்கள் ஒருவராக, அவர்களையும் தாண்டி சேவை செய்பவர்களாக, இந்த நாட்டுக்கு உழைப்பவர்களாக நீங்கள் முன்வர வேண்டும். அப்படி வந்தால் இந்த நாடு உலகளாவிய, உலகத்திலே உயர்ந்த நாடு. எப்படி இமயம் உலகத்திலே உயர்ந்திருக்கிறதோ அதுபோல் நம்ம நாடு, ஏன்னா இமயம் நம்மகிட்ட தான் இருக்கு. அந்த உயரம் நமக்கு வேணும் இல்லை? அதையும் தாண்டின்றமே, அந்த அதையும் தாண்டி வானை தொட வாருங்கள் வள்ளர்களே, ஆன்மீக பிள்ளைகளே. ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவியுங்கள். தெய்வம் இல்லை என்று சொல்பவர்களை தள்ளி இருங்கள். தெய்வம் உண்டு என்று சொல்பவர்கள் பக்தியாக, பரவசமாக நல்ல சொற்பொழிவை கேளுங்க, நல்ல கதைகளை படிங்க. பள்ளி படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜென்ரல் நாலேஜ்னாங்களே, ஜென்ரல் நாலேஜுக்கு நான் போய் கூகுளில் போய் எவ்வளோ தேடுறோம், இதற்கு யார் கண்டுபிடிச்சா, இது யார் கண்டுபிடிச்சான்னு. இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் இங்கே நிறைய இருக்குது. இப்போ வீராணம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வீராணம் ஏறி கட்டினது யார் தெரியுமா? இன்ஜினியர் அல்ல, அவர்தான் நம்முடைய தெய்வீகத்தின் ஆச்சாரியார், ராமானுஜ ஆச்சாரியர் சொல்லுவோம். ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தார் இல்லையா, 1000 ஆண்டு இப்போ கொண்டாடினோம் இல்லையா. அந்த 1000 ஆண்டுக்கு முன்னாலேயே எத்தனை மதங்கள், அந்த மாதிரி ஏரியாவில் அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ அருமையாக இருக்குமா. இப்போ போய் பார்த்தா கூட அவ்வளோ அழகாக இருக்கும். கட்டியது ஒரு துறவி, ஒரு மகான், ஒரு மேதை, ஒரு ஆச்சாரியார். அப்படி ஒரு மகானாக ஏன் நாம் ஆகக்கூடாது? அவர் பண்ண சேவைகள் நம்ம ஏன் குறைஞ்ச அளவுக்காக செய்யலாம் இல்லையா? அதனால் இந்த நாடுன்னு பேசணும். இப்படி நான் சொன்னதெல்லாம் ஆன்மீகவாதிகள். எப்படின்னா, ராமானுஜர் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு எவ்வளோ சிஷ்யர்கள். 12 ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபம், 4000 பாட்டை பாடி வச்சிருக்காங்க. யாருக்கு? தெய்வத்திற்கு. அந்த தெய்வம் எங்க இருக்கு? நம்ம நாட்டில் இருக்கு. நம்ம நாடு எவ்வளவு சிறந்தது. எந்த நாட்டிலேயாவது ஒரு ராமர் பிறந்திருக்காரா? எந்த நாட்டு? உலகத்துக்கே தலைவர்கள் அவங்கெல்லாம், உலகத்தையே ஆளக்கூடிய, உலகத்தையே படைச்சவங்க. ஆனால் பிறப்பு எங்க நடந்தது? ஒரு கிருபானந்த வாரியார் எங்க பிறந்தார்? தமிழ்நாட்டில் பிறந்தார். அப்போ அறிவு ஞானம் எங்க இருக்கு? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அந்த தெய்வீகத்தையும் உயிராக நினைத்து வளர்ந்தால் நீங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தை வெற்றி அடையலாம். போராடி அல்ல, அறிவால், ஞானத்தால், பக்தியால் மோட்சத்தை அடைகிற மாதிரி இந்த உலகத்திலே உயர்ந்த நாடு எங்கள் நாடு என்று உணர்த்தி காட்டலாம். ஒவ்வொருவரும் இந்த நாட்டுக்கு வீரர்கள் தான். ஒவ்வொரு குழந்தையும் எதிர்கால போராளிகள் தான். ஆனால் நம்முடைய அறிவையும் கலைகளையும் உழைப்பையும் நாட்டுக்கு திருப்புங்க. நாட்டிலே இருங்க. இந்த நாட்டுக்காக சேவை செய்யுங்க. அப்போதான் இந்த நாடு இன்னும் பெருமைப்படும். இந்த பூமி மாதா, பாரத மாதாலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த தாய் இருப்பது சத்தியம் என்றால் உங்களுடைய உழைப்பும் உணர்வுகளும் இந்த நாட்டுக்கு தேவை என்று சொல்லி சுதந்திரத்தை கொண்டாடுவோம். சுதந்திர நாளில் ஒரு தியாகியின் வரலாறாக தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். நேசிப்போம்.
இந்த உலகத்தில் உயர்ந்தது நம்ம நாடே, பாரத நாடே, இந்திய நாடே என்பதை உணருங்கள். இந்தியா பிளவுபட்டதல்ல, ஒன்று சேர்ந்தது என்று பாருங்க. எனது உனது கர்நாடகா, ஆந்திரா இப்படி இல்லை, பிரிஞ்சு இருக்கிறதில்ல. இது எல்லாம் சேர்த்து பாரத தேசமாக போய் பாருங்க. சுற்றுலா போகிறவங்களுக்கு தெரியும். உத்தரகாண்ட் போனால் உலகத்திலே பெரிய, இந்தியாவிலே பெரிய ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. அங்கே புலிகள் வாழுது. அந்த புலிகளை பார்க்கணும் நம்ம உத்தரகாண்ட் போய் ஆகணும். நம்ம ஊரில் இருக்குதானா? இல்லை. 1, 2 நம்ம ஜூவில் பார்க்குறோம், அவ்வளோதானே. அங்கே உயிரோட்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு இவர் பாடின மாதிரி, பாரதியார் பாடின மாதிரி, சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களோடு, அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்னென்ன விளையுது அதை கொண்டு வாணிபம் பண்ணி அதை கொண்டு இந்த இந்திய நாட்டை முன்னேற்றம் பாடியிருக்கார் இல்லையா? அப்போது எல்லா நாட்டில் சேர்ந்த எல்லா மாநிலம் சேர்ந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும். ஒரு இடத்துல ஒன்று விளையுது, அது இங்கே பயன்படுத்துகிறோம். நம்ம இடத்துல ஒன்று விளையுது, அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம நாடு தனி நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாட்டுக்கு எதுவும் கிடைக்காது, எதுவும் நம்ம பெற முடியாது, நம்ம பொருளை மற்றவங்ககிட்ட விற்க முடியாது. இந்த பாரத நாட்டில் விளைச்சல் வளரக்கூடிய அத்தனை உற்பத்திகளும் நம்ம பாரத மக்கள் பயன்படுற மாதிரி நம்ம செய்யணும். எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லா மாநிலமும் ஒன்று கூடணும், எல்லா மாநிலத்துக்கும் ஒரு தலைமை இருந்தால் அந்த தலைக்கு தலை வணங்கணும். அப்போ தான் இந்த நாடு, நீங்கள் தான் அப்போ தான் நாட்டின் புதல்வர்கள் என்று சொல்லப்படுவீர்கள். பசுமாடு பிறக்குது, எருமாடு பிறக்குது, மிருகங்கள் பிறக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் அந்த உணர்வு இருக்கான்னா இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த உணர்வு இருக்குதோ இல்லையோ, நம்ம நாட்டு பசுக்கு அந்த பாலுக்கு உலகத்தில் விலையே கிடையாது. இயற்கை A1 மில்க்னு விற்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? இங்கே 50 ரூபா கொடுத்து வாங்கினா அது 100 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் இப்போ லிட்டர். அத்தகைய தலை சிறந்த அந்த பசு மாட்டுப்பால் அந்த உடலுக்கும் மனதுக்கும் வளர்ச்சிக்கும் தேவையானது. அது எந்த நாட்டில் இருக்குன்னா நம்ம இந்திய நாட்டில். அதனால் எல்லாமே எதை எடுத்தாலும் உயர்ந்த இருக்கும். நம்மளுடைய சந்தனம் மணந்தது. இப்படி ஒவ்வொரு பொருளும் சொல்ல, நம்ம நாட்டில் என்ன இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒன்று பட்டு விளையுது. அத்தனை ஒவ்வொரு கலையை கற்றுக்கிட்ட அதாவது வேலை சார்ந்த படிக்கிற பிள்ளைகள் நம்ம நாட்டில் எத்தகைய உற்பத்தி இருக்கோ அதற்கான சார்ந்த கல்வியை கற்றால் அதில் நீங்கள் பெரிய மேதைகள் ஆகலாம், பெரிய தொழிலதிபர் ஆகலாம். உங்களுக்கு ஒரு 1000 பேர் 10,000 பேர் வச்சு வேலை வாங்கலாம். இந்த நாட்டை நேசியுங்கள், நாட்டில் விளையக்கூடிய பொருளை நேசியுங்கள், நாட்டை ஆள்பவர்களை நேசியுங்கள். நாடு கோவிலாகட்டும், கோவிலில் தெய்வமாக பக்தராக நாம் வாழலாம் என்று சொல்லி இந்த சுதந்திர நாளில் உறுதிமொழியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆசீர்வாதம்.